Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிராயிங் சேனலை grow பண்றதுக்கான ஒரு 6 டிப்ஸ் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். நான் சொல்ல போற இந்த 6 டிப்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து நீங்க வந்து வேற லெவல்ல வந்து grow பண்ணலாம். இது வந்து டிராயிங் சேனலுக்கு மட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா டிராயிங் சேனலுக்கு மட்டும் இல்ல. நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே பொருந்தும். சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக யாருமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே வந்துட்டு உங்கள் சேனலில் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், வியூஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக். கூகுள் குரோம் அப்புறம் யூடியூப் இதில் வந்துட்டு ட்ரெண்டிங்கான உள்ள ஏதாச்சும் டாபிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் டிராயிங் வரைஞ்சி யூடியூப்பில் வீடியோ போடுங்க. அந்த ட்ரெண்டிங் டாபிக் யாராச்சும் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். உங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங் டாபிக் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சி வீடியோ போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டது மூலமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி போடுறீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வாய்ஸ் மட்டும் கொடுத்து போடவே போடாதீங்க. அந்த வீடியோக்கு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக் போடுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் போடுங்க. NCS இந்த மாதிரி வந்து ஃப்ரீ மியூசிக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் போடுங்க. அப்படி போடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிராயிங்கும் பார்ப்பாங்க, அந்த மியூசிக்காகவே உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீடியோக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போடுங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது மூலமாக உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 5000 வியூஸ் இல்லாட்டி ஒரு 10,000 வியூஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிருக்கும். அந்த வீடியோவில் பார்ட் 2 மாதிரி நீங்கள் எடுத்து திரும்ப வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். பார்ட் 2 இப்போ வந்துட்டு இளைய தளபதி விஜய் வந்து நீங்கள் வரைஞ்சி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதிலே பார்ட் 2 மாதிரி போட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி அதில் பார்ட் 2 போடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா அதே சப்ஸ்கிரைபர் திரும்ப வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பாங்க. வீடியோக்கு நிறைய வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேனலில் எந்த வீடியோக்கு அதிக வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவில் பார்ட் 2 மாதிரி எடுத்து போடுங்க. பார்ட் 2 போட்டிங்களா, அதுவும் சக்ஸஸ் ஆகிட்டா பார்ட் 3 அதுமாரி வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்னா இருக்கு பாருங்கள், விஜய், சூர்யா, அஜித், விக்ரம் இந்த மாதிரி தமிழ் ஆக்டர்னா இருக்காங்க பாருங்கள். இவங்களோட ஃபோட்டோ வரைஞ்சி நீங்கள் வந்துட்டு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வீடியோ போடுங்க. இந்த மாதிரி போடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸு ரசிகர்னா இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனலில் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர் தான் வரைஞ்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேனல் வந்து வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு இன்னும் ஒரு 10 நாளில் மானிட்டேஷன் எனபிள் பண்ணிட்டு வர அவர். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் பயன்படுத்துங்க. தமிழ் ஆக்டர்னா இருக்காங்க பாருங்கள், அவங்களோட வீடியோஸ் அவங்களோட ஃபோட்டோஸை வரைஞ்சி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுங்க. நல்ல வியூஸு நல்ல சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டான்னு சொல்ல போகிறேன், நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸு நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு என்ன டிப்ஸ்னால், இன்றைக்கி காலையில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க, ஒரு 6 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அதில் வந்துட்டு விஜயை பற்றி உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜயை பற்றி ஒரு ஃபோட்டோ வந்து வரைஞ்சி நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. அதே ஃபோட்டோவை 6 நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோவை கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி ஒரு 30 செகண்ட் இல்லாட்டி ஒரு 40 செகண்டு கொஞ்சம் ஸ்பீடாக எடிட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு டைட்டில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா விஜய் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுங்க டைட்டில். இந்தமாரி டைட்டில் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் உங்கள் சேனல் நேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்டேட்டஸ் வந்து யாராச்சும் வாட்ஸ்அப்பில் வைக்க போகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு யூடியூப்பில் எப்படி டவுன்லோட் சர்ச் பண்ணுவாங்கன்னா விஜய் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அஜித் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், STR மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இப்படி தான் சர்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுக்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா யாராச்சும் சர்ச் பண்ணுறப்போ உங்கள் வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்படி பார்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸு நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு விஜய் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்னா இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து யூடியூப்ல வச்சு சர்ச் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸோ 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து இப்போ 6 நிமிஷத்தை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதே வீடியோவை ஒரு 30 செகண்ட் இல்லாட்டி ஒரு 40 செகண்டுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்தமாதிரி அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸு நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.